வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கப்போவர் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. வணக்கம். இன்னைக்கு என்டிஏ அலையன்ஸினுடைய பார்லிமெண்டரி மீட்டிங் நடந்திருக்கு. அதுல ஒருமனதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அவர் பதவியேற்க போறாரு. இதெல்லாம் பார்க்கிறோம். இப்போ மீண்டும் மோடி ரெஜிம் அப்படின்ற பார்க்கிற பொழுது நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? இல்ல பாலாஜி, நான் ஒரு 4-5 days பேக் எழுதியிருந்தேன் என் ஃபேஸ்புக் பக்கத்துல. ரொம்ப தெளிவா எழுதியிருந்தேன். மோடி தான் திரும்பவும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு எழுதியிருந்தேன். ஓகே. ஃபார் த சிம்பிள் ரீசன் தட் 10 வருஷத்துல என்ன வன்மமோ இல்ல என்ன எக்கனாமிக்கலி டிப்ரேவ்டு பாலிசி கொண்டு வந்தாரோ இந்த நாட்டுக்கு அந்த விதைச்சதை இவர் தான் அறுவடை பண்ணும். இந்த மனுஷன் தான் அறுவடை பண்ணும். ஆனா எக்ஸ்ட்ராவே நிறைய ஆகி போச்சு. கர்மா இஸ் அ சூப்பர் பிச். எப்படி வேலை செஞ்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த 2014 இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எங்க ஆட்சியில இவங்க இல்லையோ, ஸ்டேட் கவர்மெண்ட்ல எங்க இவங்க ஆட்சியில் இல்லையோ அங்க எம்எல்ஏ வாங்குறது, கொடுக்கறது, எம்பிஏ வாங்குறது, இழுக்கிறது, இது ஆரம்பிச்சாங்க. இது மன்மோகன் சிங் பீரியட்ல ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்கிறது ஒரு பெரிய நியூஸ் ஆச்சு. அவரோட இதை காப்பாத்துறதுக்காக ஏதோ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அது ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. அந்த டைம் அது அவ்வளோ பெரிய ஸ்கேண்டலா பார்த்தாங்க மக்கள். அவ்வளோ கூச்சம் போடப்பட்டது. பட் இவர் ஆட்சியில சவுண்டே இல்லை. அது ஏதோ சாணக்கியாங்கிறாங்க. அதெல்லாம் இந்த வாங்குறது விற்கிறதெல்லாம் இருக்குல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நாங்க, சாணக்கியா நாங்க, அமித்ஷாவை என்ன அறிவு ஆஹோன்னாங்க. இப்போ அதே சூழல்ல இவர் மாட்டிட்டு முழிக்கிறாரு. இவரோட ஆட்சி எப்ப போகுங்கிறது ஃபர்ஸ்ட். ஏன்னா பொலிட்டிக்கலா சந்திரபாபு நாயுடு சரி, நிதிஷ்குமாரும் சரி, இல்ல எல்ஜிபி இந்த சிராக் பாஸ்வானும் சரி, இல்ல ஏக்நாத் ஷிண்டேவும் சரி, இவங்க 4 பேரும் எப்பேற்பட்ட ஆளுங்கன்ட்டு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், எனக்கு தெரியும், உனக்கு தெரியும்ட்டு அந்த கடல் இருக்கு. சோ ஒண்ணு. இப்ப ரெண்டாவது, இவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கான கிரவுண்ட் இந்த என்டையர் எலெக்ஷன்ஸ்ல போல் ப்ரெடிக்ஷன் பண்றவங்க ஒருத்தர் கூட இந்த அளவுக்கு யூபியை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஒருத்தர்னாலையும். யாருமே பண்ண முடியல. இட்ஸ் கேம் as a surprise, a huge surprise. யூபியில ஒரு 8-10 சீட் வாங்கிட்டாங்கன்னா, ஒரு 10-15 சீட் வாங்கிட்டா பெரிய விஷயம் பேசிட்டு இருந்தவங்க. நம்ம ஐ வில் டேக் ஒன் கிரெடிட் ஆன. நான் அடிச்சு சொல்லிட்டு இருந்தேன், சமாஜ்வாதி பார்ட்டியும் காங்கிரஸ் பார்ட்டி வந்துருச்சுன்னா கூட இட்ஸ் கோயிங் டு பிரிங் a tremendous change ன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு நான் நினைச்சு கூட பார்க்கலானே. ஏதோ 15-20 சீட் வரைக்கும் நான் ஒரு ஹோப்ஃபுல்லா இருந்தேன். அடி தூள் கலப்பிட்டாங்க. பெரிய அடி. அயோத்தியா வாஸ் எக்ஸ்பெக்டடுங்க. அயோத்தியாவோட பல வீடியோஸ் நான் நிறைய போஸ்டும் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்ல. எத்தனை கோயில உடைச்சிருக்கான் மனுஷன். எத்தனை வீட்டோட ஒரிஜினல் பக்தர்கள் யார யார் அயோத்தியால இருந்தாங்களோ, புவர் ஹிந்துஸ் யார் இருந்தாங்களோ எல்லாத்தையும் குடும்பப்படுத்திருக்காங்க. ஃபுல்லா குஜராத்தி கேங்க இறக்கிட்டாங்க. கான்ட்ராக்ட் எல்லாம் குஜராத்தி கையில கொடுத்துட்டாங்க. ரொம்ப பாவப்பட்டமா இருக்கும் அயோத்தியா நிலைமை. பட் எனிவே, கம்மிங் பேக் டு திஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பொலிட்டிக்கல் கர்மா. பாலிடிக்ஸ்ல மனுஷன் என்ன பண்ணாரோ அடுத்தவங்க கூட அந்த நிலையில இன்னைக்கு அங்கே ஸ்டேஜ்ல நிக்கிறாரு. இது எப்ப வேணா கம்பு போலான்ட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இவங்க தான் வரணும். இந்தியா அலையன்ஸ் எடுக்க கூடாது, கிளைம் பண்ணக்கூடாது. அதனால கீனவும் இல்லை. ஏன்னா சந்திரபாபு நாயுடு கிட்ட ஏகப்பட்ட பணத்தை உரிச்சுட்டாங்க. முதல்ல நிதிஷ்குமாரும் நிறைய பணத்தை வாங்கணும். இப்போ சந்திரபாபு நாயுடு நிறைய உருவணும். ஏக்நாத் ஷிண்டேலாம் சும்மா இல்ல. இது என்டிஏ அலையன்ஸ் அவங்க வேற மாதிரி சொல்றாங்க. நிதிஷ் டிபெண்டன்ட் அலையன்ஸ், நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. N ஸ்கொயர் டிபெண்டன்ட் அலையன்ஸா, A+B 2AB அப்படி வந்துருச்சு. சரி, ஃபர்ஸ்ட் பாலிடிக்ஸ். செகண்ட் என்னன்னா, இந்த 10 வருஷத்துல இந்த இவங்களோட ரொம்ப பெரிய கொஸ்டின் நம்ம எங்க எழுப்பிட்டு இருந்தோம்னா, இன்ஸ்டிடியூஷனல் டிகே. இந்த நாட்டை ஒரு இன்ஸ்டிடியூஷனை கெடுத்துட்டு இருக்காரு. கண்ட மணிக்கு போயிட்டு இருக்கு. சட்டம் பிரகாரம் அதிகாரிகள் நடந்துக்கிட்டாங்கன்னா, ஒரு சட்ட பிரகாரம் ஒரு நாட்டை நீங்க ஆளுனீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மீறி சிபிஐ, இடி, கோர்ட்டு, ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் விளையாண்டாங்க இவங்க.
இப்போ இந்த 5 வருஷம் நடக்காது, சான்ஸே இல்ல. இவங்க சொல்ற மாதிரி பண்றதுக்கு இதுக்கு மேல அதிகாரிங்க என்ன பெரிய துணிச்சலோட தான் வேணும். அண்ட் சங்கி மங்கி ஒரு தாட் ஃப்ரேம் வச்சிருக்க துணிச்சலோட இருக்க முடியாது. அங்க முட்டோம். சாவர்கர் பரம்பரை தானே, மோதிய சாவர்கர் பரம்பரை தானே. எப்பவுமே 4-5 துணி மாத்தோம் மனுஷன். அப்ப வீடு சொத்து இல்ல, பிளைட் இருக்கு, பிளைட்ல சுத்துறது, போஸ் கொடுக்கறது, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நிக்கிறது. இவருக்கு என்ன எழுதுறதோ படிக்கிறதோ ஒண்ணுமே தெரியல போல. நீங்க பாத்தீங்கன்னா இந்த விசிட்டர் புக்ல எழுதுவாரு மனுஷன், காத்துல எழுதுவாரு அப்படியே. அந்த விசிட்டர் புக்ல வேற ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், வேற விசிட்டர் புக் வேற ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும், வேற ஆளுங்க எழுதி வைப்பாங்க. அப்புறம் இவர் போனதுக்கு அப்புறம் பெரிய சீன் தமாஷா இருக்கும். சோ இவருக்கு ஒரே வேலை தான், என்ஜாய் பண்ற வேலை. ஏதோ பப்பெட் மாதிரி இருந்திருக்காரு. பப்பெட் மாதிரி இருந்துட்டு இப்போ சடனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ட்ரெஸ் மாத்தல. ஒரு முழு நாள் ஒரே ட்ரெஸ்ல சுத்திட்டு இருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. இல்ல எல்லாருமே பெரிய விஷயமா? அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல பாலாஜி. யூ கேன் கெட் டு நோ சைக்காலஜி ஆஃப் எ பர்சன் இல்ல, எங்க இருந்து எங்க வந்துட்டான்ட்டு. So there is no chance that no bureaucrat is going to listen to him anymore. சட்ட ரீதியா வந்த ஆர்டர் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க, அதுல டவுட் இல்ல. இவ்வளவு நாள் இவர் பண்ண கூத்து இருக்குல்ல, இடி வச்சு சிபிஐ வச்சு, அது நின்று போயிடும். அது கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ இந்த சிஸ்டம் ஒழுமா தன்னவே கரெக்ட் பண்ணும். இவர் நிறைய ரெசிஸ்ட் பண்ணுவாரு, பட் சிஸ்டம்க்கு இப்போ கரெக்ஷன் பண்றதுக்கு டைம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இந்த இவிஎம்ல பெரிய ஸ்கேம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இந்த காணா போன இவிஎம் எல்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு அது நிறைய இடத்துல பண்ணியிருக்காங்க கூட. இவிஎம் நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகல, பல இடத்துல ப்ரூஃபோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சத்தீஸ்கர்ல எல்லாம். பட் ஒரு விஜிலண்ட் அப்போசிஷன்னால அதை நிறுத்த முடிஞ்சது. அதோட டேமேஜ் ரொம்ப ஒரு ஹை எக்ஸ்டென்சிவ் அளவுக்கு போகாம பிடிக்க முடிஞ்சது. இவர்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி பிளான் இருக்கு, நம்ம இந்த இப்படி பண்ணிடலாம், இவிஎம் வச்சு இப்படி எல்லாம் பண்ணிடலான்ட்டு. மனுஷனுக்கு உடனே உற்சாகம், 400 பார் 400 பார்ன்ட்டாரு. எங்கடா 400 பார்னா இப்படிதான் வரும், வேற எப்படி வரும்? இவிஎம் வச்சு தான் வர முடியும். பட் ஒரு விஜிலண்ட் அப்போசிஷனால அதை நிறுத்த முடிஞ்சது. கான்ஸ்டன்ட் பிரஷர் எலெக்ஷன் கமிஷன் மேல, கான்ஸ்டன்ட் அடி, மக்களும் பூந்து விளையாண்டாங்க ஈஸிய. என்னடா இப்படி வேலைக்காரனா இருக்கு இவனுக்கு மோதிக்கிட்டு. அங்க பிரஷர் உழுந்த உடனே சிஸ்டம் தன்னை கரெக்ட் பண்ணுது. டிகேக்கு அவ்வளவு வாய்ப்பு இல்லை. ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துலயும் சிஸ்டம் தன்னை கரெக்ட் பண்றதுக்கு இந்த 5 வருஷத்துல வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் நீங்க சுற்றுச்சூழல் தான் பேசிட்டு இருந்தீங்க, சடனா இது என்ன நீ ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் மக்கள், ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு மீமும் ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருக்கு. ஒருத்தன் வந்து மாவை பசஞ்சிட்டு இருப்பான், பிஃபோர் யார் ஜெயிச்சாலும் சரி நீ மாத்தாண்டா பசைய போறேன்ட்டு வரும். எவ்வளவு முட்டாள்தனமான மீன் பாருங்க. நீங்க குடிக்கிற தண்ணி, நீங்க சுவாசிக்கிற காத்து, இதோட குவாலிட்டி, நீங்க சாப்பிடுற உணவு அதோட குவாலிட்டி, நீங்க போற ரோடு, நீங்க எடுக்கிற வெஹிக்கிள், நீங்க எப்படி நடமாடுறீங்க, நீங்க என்ன மாதிரி துணி போடுறீங்க, நீங்க எப்படி வாழ்வாதாரம் இருக்கு, அனைத்தையும் நிர்ணயிக்கிறது ஒரு அரசாங்கம் தான். ஒரு போபால் விஷவாயு எதனால? அரசாங்கத்தினால. அந்த ஆக்சிடென்ட். ஸ்டெர்லைட் எதனால நடந்தது? அரசாங்கத்தினால. மேட்டூர்ல தண்ணியோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கிறது அரசாங்கத்தினால. பெங்களூர் டிச்சி தண்ணியை சேலம் நாங்க குடிச்சிட்டு இருக்கோம் அரசாங்கத்தினால. சேலம் டிச்சி தண்ணியை நாமக்கல் குடிச்சிட்டு இருக்க அரசாங்கத்தினால. நாமக்கலோட டிச்சி தண்ணி திருச்சி குடிச்சிட்டு இருக்கணும் அரசாங்கத்தினால. இது ரொம்ப கிளீனா மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும்னா அங்க அரசாங்கம் நல்லா இருக்கணும். கண்ட மணிக்கு பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, கண்ட மணிக்கு பாலிசி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இஷ்டத்துக்கு வர மாதிரி பண்றா. அப்படி லடாக்ல எவ்வளவு பெரிய போராட்டம் மறந்துடக்கூடாது. எதுக்காக புடிவாதமா இருக்காங்க? ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் லடாக் கொடுக்க மாட்டோம்ட்டு. அங்க கனிம கொள்ள பண்ணும். காஷ்மீர் ஆர்டிகல் 370 எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? லூட்டி அடிக்கதான். சுற்றுச்சூழல் நெக்ஸ்ட் டைம் எவனோ பைத்தியக்கார மாதிரி கமெண்ட் போட்டானா மூளைல மண்டல அறி வச்சுக்கோ.
இங்க பாலிசி இல்ல. டக்கு டக்குன்னு என்கிட்ட கேட்பாங்க, கன்னியாகுமரியில் நடக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள் இஸ் a difficult struggle. 95% ஸ்ட்ரகிள் சேலத்துல எனக்கு பெண்டிங் இருக்கு. ஒரு 5% வெற்றி அடைஞ்சிருக்கும். 95% ஸ்ட்ரகிள் பெண்டிங் இருக்கு. அப்புறம் சுற்றுச்சூழல் ஸ்ட்ரகிள் எடுத்தோம்னா அது லாங் டேர்ம்ல வேலை செய்ய வேண்டியது இருக்கு. லாங் டேர்ம்ல கமிட்மெண்டோட வேலை செய்ய வேண்டியது இருக்கு. ஏன் நடந்தது, ஏன் நடக்கக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ட் பணக்கார சுற்றுச்சூழல் லூட்டியில பெரிய பங்களிப்பு, முக்கியமான பங்களிப்பு பணக்காரங்களுக்கு. ஏன்னா அங்கதான் பணம் லூட்டி அடிக்க முடியும் அதிகமா. அது மணல் கொள்ளையை எடுத்துக்கோங்க, மலைய கனிம கொள்ளையை எடுத்துக்கோங்க, எது வேணா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரிசால வி.கே. பாண்டியனா அந்த ஆள் பத்தி பேசிட்டே இருந்தார் மோடி. கொஞ்ச நாள் முன்னாடி பயங்கர தோஸ்தா இருந்தாங்க. எங்க சேலத்துல இருந்து திரிவேணி தான் அங்க போய் லூட்டி அடிச்சிட்டு இருக்கா. அப்படி எங்க ஒரிசால திரிவேணி மைனிங் கம்பெனியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா அஸ்வின் வைஷ்ணவ். ஃப்ரெண்ட் இல்ல, சாரி, பார்ட்னர். ஐஏஎஸ் ஆபீசரா ஒரிசா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பார்ட்னரா போனவர். அவர் தான் இந்தியன் ரயில்வேஸ் மினிஸ்டர். இவங்க எல்லாம் ஒரே குரூப். யாரு? திரிவேணி, அஸ்வின் வைஷ்ணவ், பாண்டியன், நவீன் பட்நாயக் எல்லாம் ஒரே குரூப். அது என்ன சொல்லுவாங்க, ஒரு கூட்டு சதி. என்ன அது? கூட்டாளிகள் குற்றத்துல. அதுல இவங்களுக்கும் பெரிய பங்கு இருக்கு, பிஜேபிக்கும். இப்ப என்ன உச்சத்துல போகுது, சோ லெட் அஸ் பி வெரி கிளியருங்க. என்ன, ஏன் இந்த அரசாங்கத்தை எதுக்குறோம்? இந்த ரிசல்ட்னால என்ன சேஞ்ச் வரப்போகுது? பழைய லூட் மாதிரி லூட்டி அடிக்க முடியாது. அப்போசிஷனுக்கு ஒரு ஸ்ட்ராங் வாய்ஸ் கிடைச்சிருக்கு. பிரிகேரியஸ் சிச்சுவேஷன்ல வந்துருச்சு இந்த அரசாங்கம். பிரிகேரியஸ் சிச்சுவேஷன்ல வந்துச்சு. முதல்ல ஒரு முரட்டுத்தனம். மோடி தான் இருப்பாரு 2047 வரைக்கும் மோடி தான் இருப்பாரு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. 2047 வரைக்கும் விஷனா. எல்லா அதிகாரிகளும் அடிச்சு லூட் அட்றா. இனிமேல் மோடி தான் ஆட்சியில் இருக்க போறாரு. எப்படி எலெக்ஷன் இல்லாம பண்ணிடுவாரு, எலெக்ஷன் எல்லாம் முடிச்சு விட்டுருவாரு. பட் நிதிஷன் நாயுடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுடைய மெசேஜ் கன்வே பண்றது வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. அவங்க எப்பயுமே நம்ம கூட தான் இருக்க போறாங்க அப்படின்னு பிஜேபியினர் வந்து ட்வீட் பண்றதை பார்க்க முடியுது இல்லையா? அவங்க மோடி புகழ்ந்து பேசுறாங்க. பொலிட்டிஷியன் அப்படிதான் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? அமித்ஷா என்ன மேடல் இது பார்லிமெண்ட்ல ஏதோ பேசியிருக்காங்க. அமித்ஷா மேடல் ஏறி 2 பேருக்காக சொல்லியிருக்காரு, சந்திரபாபு நாயுடுவை இனிமேட்டு the doors are closed forever. நிதிஷ்குமாருக்கும் சொன்னாரு, the doors are closed forever. அதே அமித்ஷா தான் உட்காந்து மூட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படி இல்ல, இல்லங்க பாலிடிக்ஸ்ல பேச வேண்டியதுதான். மனசுக்கு வாயில வர்றது பேச வேண்டியதுதானே. நிதிஷ்குமாருக்கு என்ன இருக்கு? கொஞ்ச நாள் நிதிஷ்குமார் சொன்னாரு, செத்தாலும் நான் பிஜேபியில போக மாட்டேன்னாரு. இப்ப உட்காந்துருக்கா மனுஷன், இப்படியே பண்ணிட்டு இருக்கான், நோண்டிட்டே இருக்கா. அப்படி அந்த மனுஷன் என்ன போச்சு? ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடும் சரி, எவ்வளவு இவங்க வந்து ஒரு அதுதான் கமிலியானுக்கு என்ன சொல்லுவோம் நாங்க, எவ்வளவு பச்சோந்தி மாதிரி ஆளுங்க இருந்தாலும் ஆனா மோதி மாதிரி கீழ்த்தனமான ஆளுங்க இல்ல. ஒரு ஜெனோசைடு மேல உட்கார மாட்டாங்க. இவங்க தன்னோட செகுலர் கிரெடென்ஷியல்ஸ் அந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட மாட்டாங்க. அதுல நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு இமேஜும் இருக்கு, ஒரு இமேஜும் இருக்கு. ஏன்னா ஹி ஸ்டார்டட் வித் ஆந்திராவோட இது, அதோட ஐடி ரெவல்யூஷன்ல வந்து ரொம்ப பெரிய பங்களிப்பு இருக்கு அந்த மனுஷனுக்கு. கொஞ்சம் சயின்ஸை நம்பக்கூடிய ஆளு, கொஞ்சம் பேசலாம் அந்த ஆள் கிட்ட. மோடி மாதிரி இல்ல. சரி, இன்னொரு ஒண்ணு பெரிய சேஞ்ச் என்ன வரப்போகுதுன்னா, இப்போ மோடி இஸ் நவ் ஃபோர்ஸ்ட் டு போஸ் ஒரு 10 பேரு கூட நின்று ஒரே சம லெவல்ல. இது அந்த ஆளுக்கு இல்ல, அந்த ஆள் இன்னும் உள்ளே இல்ல. அது அதனால அரகன்ஸ் என்ன அரகன்ஸ்? மோடி கா சர்க்கார், மோடிக்கு கேரண்டி. என்னடா மோடி கேரண்டி? மன்னராணி, இது டெமோக்ரஸி. பிஜேபி கேரண்டி சொன்னா கூட புரியுது, அது மோடி கேரண்டி. நீ யாரு? நீ ஆஃப்டர் ஆல் இல்ல அடானி உனக்கு வேலைக்கார, இல்ல நீ அடானிக்கு வேலைக்கார, ரெண்டுல ஒண்ணுதான். நீ அவ்வளவுதான்.
உனக்கு வேற என்ன இருக்கு? உனக்கு ஒரு அறிவு இல்ல, ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ண முடியாது, வாயில வர்றதெல்லாம் உளறலு. நான் I was trying to listen to his speech. சரி, பாலாஜி இன்டர்வியூ எடுக்க போறாரு, அவர் ஸ்பீச்சை கேட்கலான்ட்டு ஒரு 10 நிமிஷம் பாலாஜி ஒன்னும் முடியல. ஐயோ என்ன பேசுறான் அந்த ஆளு. பாரத் ஹே, ரூட் ஹே, மே சாயில் ஹே, என்னங்க இதெல்லாம்? பட் இப்போ மோடிஸ் கவர்மெண்ட் சொல்லல, பிஜேபி கவர்மெண்ட் கூட சொல்லல, பட் என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்றாரு. இப்போ அந்த மாற்றம் தான் கை தட்டுறாங்க. அந்த மாற்றம் தான் நம்ம சிரிக்க வைக்குது. இல்ல, it's great. It's great. These results are great. Something good has happened for the country. ரொம்ப நாள் கழிச்சு இந்த நாட்டுக்கு ஏதோ நல்லது நடந்திருக்கு. பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நல்லது நடந்திருக்கு. ஒரு வேக்கப் கால் கூட இருக்கு. அப்போசிஷனுக்கு ஒரு வேக்கப் கால் கூட இருக்கு. வாட் யூ ஆர் டூயிங் இஸ் நாட் இனஃப். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. 4.5 லட்சம் ஓட்டு அண்ணாமலை, இது எனக்கு கவலையா இருக்கு. இதுக்கு முன்பு கூட 2014 சிபி ராதாகிருஷ்ணன் நின்னும் போது 3,90,000 ஓட்டு வாங்கினாரு தனியா நின்னு. அப்போ ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு, ஏடிஎம்கே கூட நிக்கல, டிஎம்கே கூட நிக்கல, அந்த 3வது அணிக்கு எலெக்ஷன் பண்ணாங்க. இப்போ 4.5 lakhs எனக்கு வரிசமா இருக்கு. ஐ தாட் இட் ஷுட் ரெடியூஸ். கோயம்புத்தூர் மக்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும், பேசிக் புத்தி இருக்கும். எப்படி ஒரு ஒபிஷியலா ரேபிஸ்ட் சப்போர்ட் பண்ற ஆளுங்களுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? அப்ப பொள்ளாச்சியில நடந்தது எதுவுமே எஃபெக்டே ஆகலையே கோயம்புத்தூர் மக்கள் மேல. பொள்ளாச்சியில் அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது, அப்படி உளிச்சு எடுத்தது நம்ம எல்லாத்தையும். பட் கோயம்புத்தூர் மக்களுக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட் ஒபிஷியலா ரேபிஸ்ட் சப்போர்ட் பண்ற ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இது. இது வரைக்கும் உலகத்திலே எந்த கவர்மெண்ட்டும் ஒபிஷியலா ரேபிஸ்டுக்கு, கன்விக்டட் ரேபிஸ்டுக்கு எவனும் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டான். நான் உலக வரலாறுல பார்க்கல, வேர்ல்ட் ஹிஸ்டரியில பார்க்க முடியாது. ஆனா இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, ஒபிஷியலா ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணுது, கன்விக்டட் ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. அவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு பிஜேபிக்கு இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, கோயம்புத்தூர் ஆளுங்க ஓட்டு போடுறாங்க. ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கு. ஸோ இது வேக்கப் கால் கூட. அப்போசிஷன் பார்ட்டி ஒரு ரொம்ப பெரிய வேக்கப் கால். டிஎம்கேவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும். ஒரிசால கிளீன் சொல்லி படிச்சுட்டு போறான், ஆந்திரால பெரிய என்ரோடு வாங்கிட்டாங்க. இன்னும் கர்நாடகால பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. So make good use of time. But one very good thing that has come up is first day before the government has formed, aggression la vandha Rahul Gandhi stock market scam புள்ளி விவரமா எடுத்து வெளியே வச்சிட்டாரு. எஸ், ஒரு சின்ன சின்ன இஷ்யூ ஆக்கணும். எத்தனை பிஜேபி பண்ணிட்டு இருந்தது? 4 நாள் பெட்ரோல்ல காசு ஏறினா இறங்கிடுவான் ரோட்ல. இவனை 25 ரூபாய் ஏத்திட்டான், ரோட்ல வரல, எவனும் எதுவுமே பண்ணல. சோ அந்த மாற்றம் இப்போ இனிமேட்டு we'll have to stick on to issues. ஒரு இஷ்யூ புரிஞ்சு எடுக்கணும், அப்பதான் மக்களுக்கு புரியும். அந்த மாற்றம். So I'm very hopeful for the future of the country. ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன், பொலிட்டிக்கல் சர்னிங்கும் பண்ணலாம்ல, உங்க கட்சிக்குள்ளேயே சர்னிங் பண்ணலாம்ல. சோ இப்போ கொஞ்சம் டைம் இருக்கு. இந்த 5 வருஷத்துல திருந்துக்கோங்க, அப்போசிஷன் பார்ட்டி திருந்துக்கோங்க, உங்களுக்குள்ள பொலிட்டிக்கல் சர்னிங் சரி பண்ணுங்க. ஒரு நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த 5 வருஷத்துல போன 10 வருஷம் நரேந்திர மோடி பண்ண தப்பெல்லாம் வெளியே வரப்போகுது. ஃபெயில்டு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் 12,000 rupees. திருப்பி இன்னொரு, இவங்க எப்பேற்பட்ட ஆளுங்க பாருங்க. ஜல் ஜீவன் ஸ்கீம்ல நாங்க குடிநீர் தண்ணியை வழங்கிட்டோங்கிறான். பைப் லைன் கொடுத்திருக்காங்க, ஒரு வீட்டுக்கு வெளியே பைப் லைன் கொடுத்திருக்காங்க, குடிநீர் தண்ணி கொடுக்கல. பைப் லைன்ல தண்ணி வரது வேற விஷயம், வித்தியாசம் இருக்கு. நிறைய அந்த கழிப்பிடம் ஸ்கீம் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சு ஆல்ரெடி. 12,000 கொடுத்தாங்கல்ல, அது பத்தாது. ஒரு மோட்டர் இருக்கணும், தண்ணி மேலே ஏற்றணும், டேங்க் இருக்கணும், தண்ணி வந்தாதான் நம்ம கமௌண்ட் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். அது 12,000 ரூபாய் ஆகாது. அந்த ஸ்கீம் கம்ப்ளீட் ஃபெயிலியர். ஒரு அவேர்னஸ் வந்தது, அது சொல்லணும், அவேர்னஸ் வந்தது மக்களுக்கு. சொந்த டாய்லெட் இருக்கணும், நம்ம டாய்லெட் வெளியே போக கூடாதுன்ட்டு. பட் இந்த ஃபெயில்டு ஸ்கீம்ஸோட பணம் பாரம் யார் மேல? மக்கள் மேலதான். மக்கள் மேல.
அது இப்போ அடிக்கும், இந்த 5 வருஷத்துல அடிக்க போகுது. அது அவனே தாக்கு பிடிக்கிட்டோம். இது இப்பயே எங்கேயோ தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பிருச்சு இல்லையா? இப்போ அண்ணாமலை வந்து அவருடைய ஆட்கள், வார்னூம் ஆட்கள் எல்லாம் வந்து பணம் படைத்த ஆட்கள்கிட்ட த்ரெட்டன் பண்ணி காசு வாங்குறாங்க. இடி ரைட்ல இருந்து தப்பித்த ஆட்கள்கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. இப்படியான விஷயங்களும் இப்போ பாஜகவினுடைய ஆட்களே வெளியில வந்து சொல்றாங்கல்ல, அதுவும் நடக்குது இங்க. நான் சொல்றேன்ல, ஒரு விஷயம் வெளியே வர போகுதுங்க பாலாஜி. இவங்க இந்த 10 வருஷத்துல பண்ண கூத்து இருக்குல்ல, இந்த 5 வருஷத்துல வெளியே வருது. உண்மையான சோர்ஸ் இதுதான். இனிமேட்டு இந்த சவுக்கு சமாச்சாரம் சோர்ஸ் இருக்குல்ல, உண்மையான சோர்ஸ்ல வெளியே வந்து மக்கள் வந்து வரப்போகுது வெளியே. வெரி இன்ட்ரெஸ்டிங் 5 years இருக்க போகுது. அண்ட் இஃப் மை ப்ரெடிக்ஷன் இஸ் ரைட், லெட் அஸ் ரெக்கார்ட் திஸ் இன்டர்வியூ. நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க, இளைஞரா இருக்கீங்க. இந்த 5 வருஷத்துக்குள்ள மோடி வில் பி தி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டு கோ டு ஜெயில். எழுதி வச்சுக்கோங்க, 5 years தானே, பாத்துருவோம். திஸ் இஸ் மை சேலஞ்ச். மோடி வில் கோ டு ஜெயில் while he is the prime minister of the country இந்த 5 வருஷத்துக்கு. நன்றி, பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய நம்பிக்கைகளை கொடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி பாலாஜி.